இன்றைக்கி நம்ம அதிகமாக சில விஷயங்களை பேசுவோம். என்ன பேசுவோம்னா, நாட்டில் எங்கே பார்த்தாலும் அநியாயம் தான் நடக்குது, நீதியே இல்லை, அக்கிரமம் தான் நடக்குது, வெயில் அதிகமாக இருக்குது, மழையே இல்லை, இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்போம். இந்த பேசும்போது இந்த விஷயங்களை ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இதை கண்டு கொள்ளவே மாட்டோம். அப்போ இது கண்டு கொள்ளாமையே இந்த மாதிரி விஷயத்தை பேசிகிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. அப்துல்லா பின் உமர் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை நோக்கி சொன்னாங்க, முஹாஜிர் கூட்டத்தினரே 5 விதமான நடத்தைகளால் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க, 5 விதமான விஷயத்தினால நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. அதில் அவற்றினால் நீங்கள் பாதிப்புக்குள்ளாவதிலிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறேன். 5 விதமான செயல்பாடுகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சோதனை வரும், அந்த சோதனையை விட்டு நான் உங்களோட அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த 5 விதமான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த கூட்டத்தினரிடையும் ஒழுக்கக்கேடான தீங்குகள் தோன்றி அவற்றை அவர்கள் வெளிப்படையாக செய்யும் அளவுக்கு போய்விட்டால் கொள்ளை நோயும் முன் வாழ்ந்த அவர்களின் முன்னோர்களிடையே ஏற்பட்டிராத விதவிதமான நோய்களையும் அவருடைய நிச்சயம் பரவும். அதாவது ஒழுக்கக்கேடான செயல்கள், குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் விபச்சாரம் எந்த சமுதாயத்தில் அதிகமாக வெளிப்படையாக நடக்குதோ அங்கே என்ன ஏற்படும், கொள்ளை நோய் வரும். கொள்ளை நோய் வரும்போது எங்கே வருது, எப்படி வருது, எதனால் வருது ஒன்றுமே தெரியாது, கொள்ளை நோய் வரும். உங்களுடைய முன்னாடி வாழ்ந்த மக்கள் அறிந்திராத புது புது நோய் வருங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ விபச்சாரம் எந்த சமுதாயத்தில் பரவலாக இருக்குமோ இது ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கைக்கு தண்டனை என்ன வருது, கொள்ளை நோய் வருது. அப்போ நம்ம வெறுமனே இது எந்த நோய் எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு, இந்த வைரஸ் கிருமி பரவுச்சாமா, இந்த வைரஸ் வந்துச்சு, இதெல்லாம் பேசுகிறது தீர்வு இல்லை. அப்போ விபச்சாரம் ஒரு சமுதாயத்தில் பரவலாச்சுன்னா இந்த மாதிரியான நடவடிக்கை வரும். இது ஒரு பெரிய சோதனையாக இருக்கும். ரெண்டாவதாக, எடை அளவிலும் நிறுவையிலும் குறை செய்யும் போது பஞ்சம் ஏற்படும், கடும் நெருக்கடி, நாடாளும் மன்னனின் அடக்குமுறை ஆகியவற்றின் பிடியில் சிக்குவார்கள். எப்போ நம்மளுடைய அளவு நிறுவ இந்த வியாபாரம் செய்யும்போது அல்லாஹ் சொன்ன முறைப்படியும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன முறைப்படியும் இல்லையோ அங்கே என்ன வரும், கடுமையான சோதனை, பஞ்சம் வரும், மழை வரும், மழைனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிடுவான், இல்லை விவசாயம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நபி சொல்லி காட்டிட்டு நாடாளும் மன்னரின் அடக்குமுறை ஆகியவற்றின் பிடியில் சிக்குவாங்க. இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் வரக்கூடாது அப்படிங்கிறோம். எப்படி ஆட்சிக்கு திருப்பி வராங்க, எப்படி வராங்க? அப்போ நம்ம தொழுகிறோம், துவா செய்கிறோம், அந்த துவா கல்ல மதிப்பு இல்லைன்னா ஏன் மதிப்பு இல்லை? அப்போது ஒரு நடவடிக்கை நம்ம மேற்கொள்கிறோம், அந்த நடவடிக்கைக்கு அல்லாஹ்ட்ட பதிலடி நமக்கு கிடைக்கிது. வியாபாரத்தில் நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, கொடுக்கல் வாங்கல நியாயம் இல்லை, நேர்மை இல்லை அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடக்கும்? அதாவது பஞ்சம் வருது. அதே மாதிரி பார்த்தா நாடாளும் மன்னரின் அடக்குமுறை இதுக்கு நமக்கு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. எதுக்கு இந்த அதீதை சுட்டி காட்டுறோம்னா, இந்த மாதிரி நடவடிக்கை நம்ம வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிட்டாங்க, நீங்கள் 5 விதமான நடவடிக்கை இப்படி இருந்தீங்கன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி, அது மாறாது. அப்போ அந்த நடவடிக்கை விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து மாறணும் அப்படின்னா கொள்ளை நோய் வராது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ்வுடைய பூரத்தில் வரக்கூடிய சோதனையாக மாறி இருந்தது. அப்போ இந்த அளவு நிறுவலை மோசடி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நெருக்கடி வராமல் இருக்கும், பஞ்சம் வராமல் இருக்கும், நல்ல ஆட்சியாளர் கிடைப்பாங்க. நல்ல ஆட்சியாளர் எப்போ கிடைப்பாங்கன்னா இப்படி தான், கொடுக்கல் வாங்க கரெக்டாக இருக்கணும். மூன்றாவதாக, அந்த சமூக மக்கள் தமது செல்வங்களுக்கான ஜகாத்து, அதாவது கட்டாய கொடையை வழங்காமல் தம்மிடம் வைத்து கொள்வார்கள். அதன் விளைவாக மழை பொழிவது நிறுத்தப்பட்டுவிடும். கால்நடைகள் மட்டும் இல்லாதிருந்தால் மழை பொழிவது முற்றிலும் நின்று போகும். ஜக்காத்து கொடுக்காம தங்கிட்டே வச்சுக்கிறது, ஒருத்தருக்கு 100 கோடி இருக்கும், 200 கோடி இருக்கும், குறிப்பிட்ட சில அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தடுத்துக்கிறது. ஏழை எளிய மக்களுக்குன்னு ரமலான் மாதம் மட்டும்தான் தேவை ஏற்படுமா, அதுக்கு அடுத்த மாதம் தேவை ஏற்படலாம், எப்போ வேணாலும் ஏற்படலாம். ஏற்படும் போது கொடுப்பதற்கு தகுதியானவங்க சும்மாவே கிடக்கும், சும்மாவே 10 கோடி கிடக்கும், சும்மாவே 20 கோடி கிடக்கும்,
சும்மாவே பல கோடிக்கணக்கான இடங்கள் இருக்கும். இடத்துக்கு மதிப்பு பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்தா 10 கோடிங்குவாங்க, இந்த இடத்துக்கு மதிப்பு வந்து 20 கோடி, இந்த மாதிரி இடம் வேல்யூ வந்து அது ஒரு 100 கோடிக்கு வரும். இப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்க மறுக்கும் போது ஜக்காத்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த 2.5% கொடுத்தா போதும், 100 கோடி இருக்குதா நம்ம 2.5 லட்ச ரூபா கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லையே, தேவையான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்திலலாம் கொடுக்கறத ஜக்காத்துங்கிறது. இதை விளங்காமல் உடனே 2.5% கொடுத்துட்டேன், இதுக்கு பேர் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஜக்காத்தை வந்து கொடுக்காம தங்கிட்டே தேக்கி வைக்கும்போது என்ன வரும்? தண்டனை அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து மழையெல்லாம் நிப்பாட்டிடுவான். இப்போ மழையை நிப்பாட்டும் போது, அதாவது நமக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு தேவையானதை பணக்காரன் நிப்பாட்டும் போது, பணக்காரனுக்கு மழை தேவை தானே, மழையை வந்து உருவாக்க முடியுமா? செயற்கை மழையை உருவாக்குனாலும் அதில் ஏகப்பட்ட பின்விளைவுகள் இருக்குது. அதுக்கு பல கோடிகள் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 4 நாள் மழை வந்து பொழிவிச்சாங்க அப்படின்னா செயற்கை வகையில் அதுக்கு பல 100 கோடி தேவைப்படும். அப்போ அதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தடவை 2 தடவை 3 தடவை பண்ண முடியும், ரெகுலராக செய்ய முடியாது. அப்போ வந்து மழையை வந்து எல்லாம் நிப்பாட்டிடுவான். ஜக்காத்து கொடுக்க மறுத்தோம் அப்படின்னா மழை நின்று போகும். இப்போ மழை எப்போ வருது, யாருக்காக வருது? கால்நடைகளுக்காக வருது. ஒரு ஆடு மாடு எருமை இந்த மாதிரி இருக்கும்போது அதுகளுக்காக வருது. அது மட்டும் இல்லை அப்படின்னா முற்றிலும் மழையெல்லாம் தடுத்துருவான். அப்போ 3வது விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு எவ்வளோ கடுமையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் உள்ளே போகவே போகாது. இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம லெவலுக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோம் இப்படிங்கிற லெவலில் தான் முஸ்லீம்களுடைய நிலவரம் இருக்கே தவிர சீர்திருத்தம் அடையக்கூடிய லெவலில் இல்லை. 4வது, அந்த மக்கள் அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தையும் அவனது தூதரின் ஒப்பந்தத்தையும் முறித்து விடும்போது அல்லாஹ் அவர்களின் மீது மற்றவர்களிலிருந்து பகைவர்களை ஏற்படுத்தி அடக்கி ஆள செய்வான். எனவே பகைவர்கள் அவர்களின் கைவசம் இருக்கும் சிலவற்றையும் பறித்து கொள்வார்கள். இப்போ அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம்னா அல்லாஹ்வை மட்டும் வழிபடக்கூடியது ஒரு ஒப்பந்தம். அதே மாதிரி இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வாழும்போது சில பேர் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, இப்படிலாம் நாங்கள் கொடுக்குறோம், இதை வந்து ஜிஸ்யா வரி கொடுக்கக்கூடிய அந்த மேட்டரை சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு பகுதி தரோம், எப்படி உதாரணத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒப்பந்தம் போடும்போது இப்போ நாமளும் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுவோங்கிறது ஒப்பந்தம் தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படும் ஒப்பந்தம் தான். இதை மீறி நம்ம நடக்கும்போது மற்றவர்களிருந்து, இப்போ பிஜேபி வரான், ஆர்எஸ்எஸ் வரான், அவன் வரான், இவன் வரான், எப்படி வருவாங்க? ஒரு மேலான சமுதாயம் ஏன் இப்படி பயந்துக்கிட்டு இருக்கு? என்ன காரணம் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறதை கேட்கறது இல்லை, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை மீறுறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒப்பந்தத்தை மீறும் போது மற்றவர்களிருந்து பகைவர்களை ஏற்படுத்தி அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான்? பகைவர்களை அனுப்பி கைவசம் இருக்குது நம்மள்ட்ட கைவசத்தை எல்லாம் பறிச்சுக்குவாங்க. எல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு, எல்லாம் போனதுக்கு காரணம் என்ன? எல்லாம் போனதுக்கு காரணம் அல்லாஹ்வுக்கு மதிப்பில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மதிப்பில்லை. அல்லாஹ் சொன்ன ஒப்பந்தத்தை மீறுறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒப்பந்தத்தை மீறும்போது பகைவர்கள் இப்படி உருவாவாங்க. அப்போ 5வதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு சமுதாயத்தின் தலைவர்கள் அல்லாஹ்வின் புத்தகத்தின் படி தீர்ப்பு வழங்காமல் அல்லாஹ் தமக்கு அருளியவற்றை தேர்ந்தெடுக்காமல் செயல்படும் போது அவர்களில் சிலருக்கு பகைவர்கள் ஆக்கிவிடுவான். அதனால் பிளவுகள் தோன்றும், இறை வேதனை இறங்கும். அதாவது ஒரு சமுதாய தலைவருடைய பொறுப்பு என்ன, இமாம்களுடைய பொறுப்பு என்ன, வழிகாட்டியாக நமக்கு வந்து அடையாளம் காட்டப்படக்கூடிய பொறுப்புகள் என்ன? எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இதுக்கு அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படிங்கிற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கணும். தீர்ப்பு வழங்காமல் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை தேர்ந்தெடுக்காமல் மனம் போன போக்கில் போனால் முஸ்லீம் மக்கள் மத்தியிலேயே பகைமை உணர்வு வரும், சண்டைகள் வரும், பிளவுகள் வரும். அப்போ இதனால் என்ன ஏற்படும்? ஒற்றுமையின்மை போகும். அவனை கண்டா இவனுக்கு பிடிக்காது, இவனை கண்டா அவனுக்கு பிடிக்காது, அந்த ஜமாத்தை கண்டா இவனுக்கு பிடிக்காது. இப்படிங்கிற நிலவரம் எதுக்காக வருது? அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கலை. அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கலைன்னா நமக்குள்ளே சண்டை வரும், நமக்குள்ளே பிளவுகள் வரும், பிரிவினைகள் வரும். இப்போ இந்த செய்தி வந்து இப்னு மாஜால 4009, ஹதீஸ் நம்பர் 4009. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய போது உதவிகள் எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது நடக்க போகிற விஷயம் இல்லை. எந்த 5 விஷயத்தை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து செய்யாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த விஷயத்திலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி